நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதுக்காக சந்தியாக்காவோட பரிச்சை கார்டு எடுத்துட்டு போறாங்க. என்ன காரணம்னு தெரியலையே. ஒருவேளை அவங்களோட பாஸ்போர்ட்டை நான் ஒளிச்சு வச்சேனே சிங்கப்பூர் போக கூடாதுன்றதுக்காக அத்தையும் இந்த மாதிரி குறுக்கு வழியில போக ஆரம்பிச்சிட்டாங்களா? மாமியார் மருமகனா எங்களை மாதிரி தான் இருக்கணும். எங்களை பாக்குறவங்க நல்ல மூக்க ஒருப்பட்டு போவாங்க. அவங்க என்னதான் செய்யறாங்கன்னு அங்க போய் பார்த்தா தானே தெரியும். என்ன பண்றாங்க இவங்க? இந்த போட்டியில ஜெயிக்கிறதுக்காக நான் நினைச்சபடி அத்தை எதுவும் பண்ண மாட்டாங்க போல இருக்கே. எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, சந்தியாக்கா உங்களோட கனவை நிறைவேற்றுவாங்கன்னு எனக்கு தோணல. ஆனா நானாவது பாருங்க உங்களுக்கு ஒரு பேரனை பெத்து கொடுத்துருக்கேன்ல அத்தை. இல்ல அத்தை, இது என்ன நேரத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் செய்ய? படிக்கிறதுக்கான நேரம் விடிய காலையில 5 மணில இருந்து 8 மணி வரைக்கும் சரியா படிக்கணும். பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாம் அதுக்கப்புறம் ஏற்பாடு பண்ணணும். 2ல இருந்து 4 வரைக்கும் திரும்பவும் படிக்கணுமா? அதுக்கப்புறம் புரோகிதர் ஐயா கிட்ட பேசணும். திரும்பவும் படிக்கிறதுக்கான நேரமா? அதுக்கப்புறம் வடகம் செய்யணும். திரும்பவும் படிக்கிற நேரம். கல்யாண கடை அடிக்க போகணும். அதுக்கப்புறம் திரும்பவும் படிக்க போகணும். அதுக்கப்புறம் ஏதாவது வேலை பார்க்கணும். அதுக்கப்புறம் ஏதாவது படிக்கணும். மொத்தம் எத்தனை மணி நேரம்னு பார்க்க பார்த்தேன். 5ல இருந்து 8. ஒரு நாளைக்கு 7 மணி நேரமா? கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்ய ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் மூச்சு விடுறதுக்கு கூட நேரம் இருக்காதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இங்க என்னடானா சந்தியாக்கா படிக்கிறதுக்கு மட்டும் 7 மணி நேரம் ஒதுக்கி வச்சிருக்காங்க அத்தை. நான் ஒரு கிறுக்கு எல்லாத்தையும் மறந்து போயிடுவா. அவங்க பெரிய ஆபீசர் ஆச்சே இல்லைங்களா அத்தை? இங்க பாருங்க அத்தை, நான் கூட ஒரு விஷயத்தை யோசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ராத்திரி 2 மணி வரைக்கும் எந்த ரூம்ல லைட் எரியுதுன்னு தெரியல. முதல்ல நான் என்ன நினைச்சேன்னா, அதுக்கப்புறம் நான் வந்து ஜன்னல் வழியா எட்டி பார்த்தேன். அப்பதான் அவங்க புக்கை படிச்சுட்டு இங்க உட்கார்ந்து இருக்கிறத நான் பார்த்தேன். பயங்கரமான தைரியம் அத்தை அவங்களுக்கு. ஒரு தடவை முடிவு எடுத்தாங்கன்னா அதை செஞ்சு காட்டியே தீருவாங்க. அத்தை, இதை நான் கொண்டு போட்டுங்களா? வேண்டாம். கிழிச்சிருவா? வேண்டாம் வேண்டாம். அப்புறம் நான் இங்க வந்தா நமக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் என் மேலதான் பழி வந்து விழும்.
சந்தியா, உங்களால எழுத முடியலையா? வேலை செய்யும்போது ஊசி குத்துனது ரொம்ப வலிக்குதுல்ல? பாருங்க, பரவாயில்லையா? கொஞ்சம் கூட வலி இல்லை. கடவுளே, மணி 2 ஆயிடுச்சு. சந்தியா தூங்கலையே. சந்தியா, மணி 2 ஆயிடுச்சு. நீங்க வந்து படுத்துக்கோங்க. வாங்க. பாருங்க, நாள் முழுக்க வேலை செஞ்சிருக்கீங்க. இப்படியே முடிச்சிட்டு இருந்தீங்கன்னா உடம்புக்கு ஏதாவது வந்துட போகுது. எந்திரிங்க. அது இல்லைங்க, இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் தானேங்க. கல்யாணமும் பரீட்சையும் முடிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் ரொம்ப நிம்மதியா தூங்குவாங்க. நீங்க என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம். எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. டீ காஃபி ஏதாவது போட்டு கொண்டு வரட்டுமா? சாப்பிட்றீங்களா? காஃபி கொண்டு வரேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாமா, இந்த கோவிலுக்கு நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆமா சந்தியா. அதனால கல்யாண பத்திரிக்கையை நம்ம இங்கே கொடுத்துடலாமா? இப்படி பண்ணோம்னா நம்ம நிறைய நேரத்தை மிச்சப்படுத்தலாம். இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல யோசனைமா சந்தியா. ஆனா ஒண்ணுமா, மீனாட்சியோட பிறந்து விட்ட ஆளுங்களுக்கு நாமளே தான் போய் பத்திரிக்கை கொடுத்துட்டு வரணும். உன்னோட அண்ணனும் அண்ணியும் பக்கத்து ஊருக்கு போயிட்டாங்கல்ல, அதனால அவங்களுக்கு மட்டும் போஸ்ட்ல அனுப்பிடலாம். அப்பா, இந்த யோசனை நல்லா தான் இருக்கு. அப்படின்னா நம்ம பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். கோவில் நல்ல இடம் தானே, அதனால நம்ம இங்க வரவங்களுக்கு பெரியமா. என்ன சரோஜா, குடும்பத்தோட இங்க வந்திருக்கீங்க? என்ன விசேஷம்? பெரியமா, இந்தாங்க மோகனோட கல்யாண பத்திரிக்கை. நாளான்னைக்கு தான் கல்யாணம். நீங்க மொத்த குடும்பத்தோடய வரணும். கண்டிப்பா வந்துருங்க. நல்ல விஷயம் இல்ல? உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரோஜா அவங்க பையன் மோகனுக்கும் பிரீத்தி டிசோசாவா? சரோஜா, பிரீத்தினா என்ன? நம்ம ஆளுங்க இந்த மாதிரி எல்லாம் இப்ப பேர் வச்சுக்கிறாங்களா என்ன சரோஜா? இன்னி வரைக்கும் நான் இந்த பேரை கேள்விப்பட்டதே இல்லையே. பெரியதா, பிரீத்தி கிறிஸ்டின் பொண்ணு.
கிறிஸ்டியனா? என்ன என்ன சொல்ற சரோஜா இவ? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? சரோஜா என்ன சரோஜா இதெல்லாம்? மோகனுக்காக நீ கிறிஸ்டியன் பொண்ணெல்லாம் தேர்ந்தெடுத்திருக்கியா என்ன? பெரியத்த அது மருமகளை தேர்ந்தெடுத்தது அத்தை இல்ல, ரொம்ப புத்திசாலியான தெளிவான சந்தியா அக்கா தான் தேர்ந்தெடுத்தாங்க. அப்படியா? அப்படி இல்லக்கா, இப்ப காலம் ரொம்ப மாறி போயிருக்கு. ஒன்னா சேர்ந்து வாழ போறவங்க பசங்க தானே. அவங்க சந்தோஷமா இருந்தா அப்பா அம்மாவுக்கும் சந்தோஷம்தான். உண்மைதான்க்கா. இப்பெல்லாம் காலத்துக்கு ஏத்த மாதிரி பேரை மாத்திக்கிறாங்க. அதுவும் இல்லாம சந்தியா மருமக இது வரைக்கும் தப்பே செஞ்சதில்ல. இவ தேர்ந்தெடுத்திருக்கானா கண்டிப்பா அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணாதான் இருப்பா. சொல்ல போனா சந்தியா எப்பவுமே நல்லதுதானே செய்வா. நிச்சயமா எல்லாம் நல்லபடியா நடக்கும். இத பாருங்கக்கா, சந்தியா மருமக ஒரு புது சம்பிரதாயத்தை ஆரம்பிச்சிருக்கா. என்ன பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். பிள்ளைங்க சந்தோஷம் தானே நமக்கு முக்கியம். பெரியமா, இங்க பாருங்க, நீங்க எல்லாருமே 11 மணிக்கு எங்க வீட்டுல நடக்க போற நிச்சயதார்த்தத்துக்கு வந்துடணும். குடும்பத்தோட வந்துருங்க. கண்டிப்பா வரோம். கண்டிப்பா வரோம். கிளம்புறோம். போயிட்டு வராங்க. சரிங்க, எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஆமாங்க. அம்மா அம்மா கிராமத்துல இருந்து ஃபோன் பண்ணாங்க. பாட்டி என்ன சொன்னாங்கன்னா, நம்ம ஊர்ல இருந்து எல்லாருமே இங்க வராங்களாம்மா. ஆனா அம்மா, பாட்டியால வர முடியாதான். அது என்னன்னா, சுனிதாக்கு குழந்தை பிறந்திருக்கான், அவளை பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்லாதனால அங்க இருக்கான்றாங்க. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல கடவுளே. ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. நல்ல வேளை பெரியத்த வரல. அடடே, அவங்க வந்திருந்தாங்கன்னா நானும் கொஞ்சம் மரியாதையா இந்த வீட்டுல வாழ்ந்திருப்பேன். சரி சரோஜா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. இந்த ட்ரம் நிரம்ப நேரம் ஆகும். அதுக்குள்ள அத்தை கிட்ட எல்லா பொருளையும் காட்டிட்டு வந்துடுறேன். வேலையெல்லாம் சீக்கிரமா முடிஞ்சாதான் நல்லா இருக்கும். அத்தை அத்தை, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க ஒரு தடவை கொஞ்சம் பாருங்களேன். இதெல்லாம் புடவை. கொலுசு? நீங்க கொலுசு சுடியெல்லாம் எடுத்து வைக்கல? இல்ல மீனாட்சி, எடுத்து வச்சிருக்கேன். இத பாருங்க அத்தை. இவங்க ஒரு பொருளை மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அத்தை. குங்குமம் அப்புறம் மெஹந்தி பாக்கெட்லாம் வைக்க மறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன சந்தியாக்கா, கரெக்டா? இல்ல அதுவும் எடுத்து வச்சிருக்கேன். அத்தை, இந்த மருதாணி போதும்ல? ஆமா சந்தியா, எல்லா பொருளையும் உன்னோட ரூம்க்கு கொண்டு போயிடு. பிரீத்தி வீட்டாளுங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இத வெளியே கொண்டு வா. அத்தை, தேவையான எல்லா பொருட்களையும் நான் கரெக்டா எடுத்து வச்சிருக்கேன்ல? சரியாதான் எடுத்து வச்சிருக்கேன். சரிங்க அத்தை.
எப்படிதான் திடீர்னு இவ்வளவு புத்திசாலியா மாறினாங்களோ. தப்பு பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தா தப்பே பண்ண மாட்டேங்கிறாங்க. என்ன விஷயம் சந்தியா? இவ்வளோ பரபரப்புக்கு நடுவில் நீங்கள் எதையோ நினச்சி சிரிச்சிட்டு இருக்கீங்களே, என்ன காரணம்? ஏனுங்க, அத்தை கிட்ட நான் எல்லா பொருட்களையும் காட்ட போயிருந்தேன். மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம், எல்லாத்தையும் சரியா எடுத்து வச்சிருக்கோமா இல்லையான்னு. ஆனா அத்தை கிட்ட எல்லாத்தையும் பார்த்து சரியா இருக்குன்ட்டாங்க. உண்மையில எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் எடுத்து வச்ச பொருள்ல எதுவும் மிஸ் ஆகலன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க நேரத்துக்கு குங்குமத்தையும் மருதானியும் ஞாபகப்படுத்தினீங்க. நான் அதை மறந்தே போயிட்டேன். எப்படியோ இதே மாதிரி கல்யாணமும் நல்லபடியா முடிஞ்சா போதுங்க. அட, நான் கீழே பைப் போட்டு ட்ரம்மை வச்சுட்டு வந்தேன். தண்ணி ரொம்ப நிரம்பி போயிருக்கும். நான் போய் பார்த்துட்டு வரேன். சந்தியா பாத்து. சந்தியா, உங்களுக்கு எதுவும் ஆளல? என்ன சந்தியா, நீங்க 2-3 நாளா வீட்டில் இருக்க எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கீங்க. வேலை செய்யறது முக்கியம் இல்லை, அந்த வேலையை ஒழுங்கா செய்யணும்னா ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். நாளைக்கு ஒரு வேளை உங்க உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா? ஏனுங்க, உங்களை மாதிரி இவ்ளோ அக்கறையா இருக்கிற கணவர் கூட இருக்கும்போது கண்டிப்பா எனக்கு எந்த பிரச்சனையுமே வராது. எங்க பாருங்க, நீங்க என்னை பத்தி இனிமே கவலைப்பட வேண்டாம். நான் இனிமே முழு கவனத்தோட இருக்கேன். நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன், நான் எல்லா வேலையும் கவனத்தோட பண்றேன். சரி, நான் கீழே போறேங்க, தண்ணி ஃபுல்லா இருக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த தண்ணி ஃபுல்லாகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் போல இருக்கு. அம்மா வந்துட்டாங்க. உட்காருங்க, ஏறு வாங்க, உட்காருங்க. உட்காருமா. உட்காருங்க. வா.
சூர்யா தம்பி, ஆண்டி சந்தியா எங்கப்பா? நாங்க வந்ததுல இருந்தே காணோம். அது வந்து சந்தியா ரூம்ல ரெடி ஆயிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இப்போ வந்துருவாங்க. ஓகே.